அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இன்டர்னல் மார்க் அண்ட் ஆப்சன்டீஸ்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு காலம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ தான் நான் வந்து பார்த்தேன். மேக்ஸிமம் வந்து இப்போ தான் ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. இது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களோட இன்டர்னல் மார்க்கை நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். இப்போ சிம்பிளாகவே வந்து உங்களுக்கு 40க்கும் 60க்கும் அந்த டேரெக்டாக மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட ஈஸியாக வந்து பார்க்க முடியுது. இது யாருக்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டோட தானே பார்த்தீங்க அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு புதுசாக இன்டர்னல் மார்க் அண்ட் ஆப்சன்டீஸ் சொல்லிட்டு புதுசாக ஒரு காலம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இப்போ தான் பார்த்தேன். இன்னும் நிறைய பேர் பார்க்காதவங்க இப்போ போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது எப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி இது யாருக்கெல்லாம் வரல அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ரெகுலேஷன் 2025 வந்து இன்னும் வந்து எந்த ஒரு அப்டேட் இல்லை. அதாவது இந்த காலம் வந்திருக்கு, அதில் இன்கம்ப்ளீட்னு கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிற எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு இது எப்படி பார்க்குறேன்னு சொல்கிறேன். உங்களோட நார்மல் ரிசல்ட் செக் பண்ணுற பேஜில் போய்ட்டு உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் போட்டு உள்ளே செக் பண்ணி போனீங்க அப்படின்னா நார்மலாக அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் லாஸ்ட்டுக்கு முன்னாடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்சன்டீஸ் அண்டு இன்டர்னல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புதுசாக வந்து ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து ஆப்சன்டீஸ் அண்ட் இன்டர்னல் மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட செமஸ்டரில் நீங்கள் இந்த டைம் இன்டர்னல் மார்க் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோக எக்ஸாம் ஆப்சன்டீஸ்னு சைடில் ஒரு இது இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் மார்க் வந்து நீங்கள் எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த இன்டர்னல் பேப்பர் வந்து 60க்கு இருந்துச்சு அப்படின்னா 60க்கு போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே அது இன்டர்னல் இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக இன்டர்னல் போட்டிருக்காங்க. ஸோ 40க்கு அந்த இன்டர்னல் அப்படின்னா அதுக்கு போட்டிருக்காங்க. ஸோ இதுவே நீங்கள் வந்து இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சைடில் நார்மலாக பார்க்குற அசஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் இருக்குது. ஆனால் டேரெக்டாக இதை பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரெகுலேஷன் 2025 ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு வந்து அசஸ்மெண்ட் இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கு. ஸோ நான் ஒரு 2 டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து செக் பண்ணி பார்த்தேன். 2 பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து இதில் வந்து கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்டர்னல் மார்க்ஸ் இண்டிகேட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட அசஸ்மெண்ட்டும் இன்டர்னல் மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் இதில் என்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்போஸ் வந்து இந்த மார்க்ஸில் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு தப்பாக இருக்க மாதிரி இருக்குது, நான் வந்து இந்த மார்க்ஸ் எடுக்கல அப்படின்னு ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே வந்து உங்களோட கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்டரை கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சின்ன அப்டேட் தான். பட் வந்து இதுக்கு முன்னாடி இன்டர்னல் மார்க்ஸ் வந்து பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ வந்து இந்த அசஸ்மெண்ட்டுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து ஆப்சன்டீஸ் அண்ட் இன்டர்னல் மார்க்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் புதுசாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மார்க்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.